குழந்தை இன்னும் சரியா பேசல, எல்லா குழந்தை மாதிரி இயல்பா இல்லைன்றதுக்காகவே நிறைய பரிகாரம் பண்ணி அது எங்க வீட்டுல பெரிய வாக்குவாதமா எவ்வளவு செலவு பண்ணுவாங்க அதுக்கு? இப்போ ரீசெண்டா பண்ண பரிகாரம் 5000 ரூபாய் சார். ஒரு பானை ஒண்ணு வாங்க சொன்னாங்க. அதுவும் ஏதோ ஒரு மண்ணுல செஞ்சிருக்கணுமா அந்த பானை. ஒரு பானை? ஆமா, ஒரே ஒரு பானை, நல்லா பெரிய சைஸ்ல. அது சுத்தி சிகப்பு கலர்ல ஒரு புடவை கட்டணுமா. அதுக்குள்ள இந்த மஞ்சள், குங்குமம், வெத்தல் பாக்கு, வளையல், சில ஐட்டம் எல்லாம் போட்டு கும்பலாக உட்கார வச்சு, பாப்பாவை நடுவில் உட்கார வச்சு எல்லாரையும் சுற்றி யாரும் பார்க்காத டைமில் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை மாதிரி ஓடும்ல, அங்கே போய் விட்டுட்டு திரும்பி பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆமாம் சார். அப்படி வந்துட்டாக்கா எங்களை பிடிச்ச எல்லாமே போயிட்டு என்னோட குழந்தை நார்மலாக ஆகிடும் அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. இவங்களும் அதை நம்பி அதே பரிகாரத்தை செஞ்சு இப்போ லாஸ்ட்டாக எங்களுக்கு அது 5000 ரூபாய்க்கு மேலே ஆச்சு சார். டெட் பாடி இருக்கும்ல, அதோடைய மாலை எடுத்து பாப்பாவை சுற்றி போடணும் அப்படின்ட்டு பாப்பாவை சுற்றி போட்டாக்கா நான் முன் ஜென்மத்தில் ஏதோ பாவம் செஞ்சதால அது என்னோட குழந்தைக்கு தாக்குதான். அதனால அந்த மாலையை எடுத்து பாப்பாவை சுற்றி போட்டாக்கா மற்ற குழந்தைங்க மாதிரி உங்கள் குழந்தையும் மாறிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சார். இவங்க அதையும் நம்பி அதை செஞ்சாகணும் அப்படின்னாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் சுத்தமாக உடன்பாடே கிடையாது. அதில் கொஞ்சம் வாக்குவாதமும் வந்துச்சு. நாங்கள் அதை பண்ணவும் இல்லை. நல்லா குழந்தை பேசுமா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு நம்பிக்கை எனக்கு. ஒரு சோசரி சொன்னார், அது மாதிரி செய்தா நல்லது கிடைக்கும், என் பிள்ளை நல்லா இருக்கணுமேனு ஒரு ஆர்வத்தில் தான் பண்ண செய்தேன். பிள்ளையாச்சேன்னுட்டு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பணத்துல இருந்து ஒரு மாலை எடுத்து சுத்தி போடுறதுங்கிறது ஆரோக்கியமே இல்லைல்ல. அதுல எவ்வளவு கிருமி இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கு நடுவில் சுத்துறது எப்படி சரியா வருவது? வீட்டுல பெரியவங்க நீங்களே எப்படி பண்ணலாம்? செய்தது அதெல்லாம் அதிகமா தான் நான் செய்தேன். எனக்கு ஒரு ஆர்வம் எல்லாம் வர்றவங்க எல்லாம் சாமியாருங்க ஒரு சோசியமே பாக்குறேன், அம்மா அந்த குழந்தை இப்படி வாய் பேசாது இருக்குமா, இதை செய்துனா அந்த பிள்ளைக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க. அவங்க குழந்தைங்க ஆக்சுவலி என்ன பிரச்சனை, ஏன் பேச மாட்டேங்காங்க? அது ஸ்பெஷல் சைல்டு. ஓ, ஓகே ஓகே. நீ டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். நான் என்னன்னா டாக்டர், தெரப்பி அந்த மாதிரி மூவ் பண்ணாக்கா என்னுடைய குழந்தைக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் கண்டிப்பாக என்னால் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. அவகிட்ட நிறைய முன்னேற்றத்தை நான் பார்த்துருக்கேன். இதை நான் எடுத்து சொல்லும்போது இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதை எங்கள் ஆயா அவ்வளோ அழகாக கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இது ஏன் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்களாம் வளர்ந்தீங்க, நான் படித்த திமிரில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் சொல்லி என் வாயை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஒரு தெரப்பிக்கும் எவ்வளோ செலவாகுன்றது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அந்த மாதிரி நான் அவளுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். இதுல இவங்க பங்குக்கும் பரிகாரம்ன்ற பேர்ல செலவு பண்ணாதான் அந்த குழந்தைக்கு நடக்கணும்ன்றது இல்ல சார். எனக்கு ஒரு திருப்தி, நம்ம கோயிலா போயிட்டு வந்தா நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்லது கிடைக்கும். எந்த ரூபத்திலேயாவது அம்மா நமக்கு வழி காட்ட மாட்டாளா அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு. அன்பு உண்மையானது, அதுல ஏமாத்ததுக்கு ஒண்ணு இல்ல. அவங்க அன்பு உண்மையானது. ஆனா உங்க அன்பை வச்சு மத்தவங்க பிழைக்கிறாங்க பாத்தீங்களா, அதை நீங்க வழி கொடுக்காதீங்க.